நண்பர்களே, விஷாலுடைய மதகஜராஜாவுடைய பிரஸ் மீட் வந்து நடந்ததுங்க. இப்ப அது நடக்கும்போது அவருடைய உடல்நிலைய பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு, "எப்படி இருந்த விஷால் இப்படி மாறிட்டாரே? என்ன ஆச்சு அவருக்கு? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பவே வந்துட்டு அவரால பேச முடியாத அளவு அவர் கைலாம் வந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சது. அந்த மாரி இருக்கிற சூழ்நிலை அவர பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 50 அவருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 48 அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு பெர்சன் வந்து பார்க்கும்போது ஒரு 70 ஏஜ்ல இருக்கிற ஒரு பெர்சன்ஸ்க்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இருக்கிற மாரி இருந்தது. அத பார்த்துட்டு மக்களே வந்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. எவ்வளோ ஒரு கம்பீரமா இருந்த விஷால் வந்துட்டு இப்ப இப்படி இருக்காரே! எதனால இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னும்போது அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒரு அழகா சமாளிச்சு அவங்க என்னன்னா அவருக்கு ஒரு சீட்ஸ்லாம் போட்டு அவருக்கு வைரல் ஃபீவர், மலேரியா ஃபீவர் அதனால வந்துட்டு அவருக்கு வந்து அது இன்னும் ஃபுல்லா க்யூர் ஆகல. அதனால அவருக்கு வந்து இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. இருந்தாலும் அது மட்டும் தான் ஒரு காரணமா? இப்ப இருக்கிற அந்த ஃபீவர்னால மட்டும் தான் அவர் இப்படியா மாறிட்டாரா? அந்த அளவு வந்து அது இருக்குமா அப்படின்னா, அதுவும் ஒரு காரணம். அது இல்லாம என்னென்ன பிரச்சனைகள், அவர் எதனால இந்த அளவு மாறிட்டாரு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நிலவரன்றது ஃபுல்லா புரியும். இவருடைய பாஸ்ட்ட வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவு நல்லதா இருக்கோ, எந்த அளவு அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஏணிப்படிகளையும், நமக்கு உதவுன நண்பர்களையும் வந்துட்டு மறக்காம இருக்கிறோமோ, அப்பதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். நான் இப்ப வந்துட்டு சொல்லப்போற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு, நான் வந்து என்னவோ விஷால் அவர்கள் கூட இருந்து இதெல்லாம் வந்து பார்த்ததாவும் அப்படிலாம் கிடையாதுங்க. இவர பத்திய சில விஷயங்கள் யூடியூப் சேனல்ஸ்லயும் அண்ட் வந்து சமூக வலைதளங்களிலும் வந்து பரவுனது. அதாவது அவங்க சொன்ன விஷயங்கள் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், இது பொய்யாகவும் இருக்கலாம். எது நமக்கு தெரியாது. இருந்தாலும் இத வந்துட்டு இந்த மாரி ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றாங்க. அந்த விஷயங்கள வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு போணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அதனால அவர் ரசிகர்களாகட்டும், இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. எனக்கும் வந்துட்டு விஷால் அவர்கள் முன்னேறி அவருடைய உடம்பு வந்து பழைய மாரி மாறி, அவர் பழைய மாரி படங்கள் நடிக்கணும்ன்றது தான் என்னுடைய எண்ணமும். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன போயிட்டு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க. என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா 2011ல அவர் நடிச்ச அவன் இவன் ஃபிலிம். என்னடா இதுக்கும் அவன் இவன் படத்துக்கும் என்ன சம்மந்தம்? 2011க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்துட்டு செல்லமே, அது மட்டும் இல்லாம நிறைய சண்டைக்கோழி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஆக்ஷன் ஹீரோவா வந்துட்டு வலம் வந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர் 2011ல பாலா கூட இணைகிறாரு அவன் இவன்ல. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கண்ணு மார்க்கன் பார்வையா நடிச்சிருப்பாரு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இதுவரைக்கும் என்ன யோசிச்சிருப்போம்னா, அவர் வந்து அந்த மாதிரி கண் அப்படி வச்சுட்டு நடிச்சாரு அப்படின்றத நமக்கு எல்லாரும் யோசிச்சிருப்போம். ஆனா அப்படி கிடையாதுங்க. அவரு அந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சது அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் நடிக்கும்போதே டப்பிங்ல பேசும்போது நார்மல் ஆயிட்ட பிறகும், அவர் டப்பிங் பேப்பர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிங் பேசும்போது அவர் கண் தன்னால மாறிக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்கு. அந்த பிரச்சனைனால அவருக்கு வந்துட்டு ரொம்ப நாளா அது சரியாகாம என்ன இருக்குன்னா, ஒத்த தலைவலி வந்து அவருக்கு வந்து அந்த தலைவலின்றது போகாம ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருந்திருக்கு. இந்த நேரத்தில தான் இவர் இந்த தலைவலிய போக்குறதுக்காக வேற விஷயங்கள் தப்பான விஷயங்களுக்கு வந்துட்டு போயிட்டு, அத வந்து சரி பண்ணுது அப்படின்னு நினைச்சுட்டு அதுல வந்து அடிக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரமணா அண்ட் நந்தா இவங்க 2 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு அறிமுகம் ஆயிருக்காங்க. இவங்க வந்து வந்தவனும் வாழ்க்கையில வேற மாரியான சூழ்நிலைகள் உருவாயிருக்கு. அவர சுத்தி இருந்த மத்த நண்பர்கள், அதாவது நல்ல நண்பர்கள், அவர் கூட அதுவரைக்கும் டிராவல் பண்ண நண்பர்கள் எல்லாரையுமே வந்துட்டு ஒதுக்குற அளவுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு இவர்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதுவும் எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 நடிகர் சங்க எலெக்ஷன்ல இவங்க ஜெயிக்கிற டைம்ல. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் சரத்குமார், ராதாரவி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரங்கட்டி ஜெயிச்சிருக்காரு. அந்த டைம் இவருக்கு உதவினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே.கே. ரித்தீஷ். ஜே.கே. ரித்தீஷ் வந்து ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன். இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரு நாடக குழு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே பரிச்சயமான ஒரு பர்சன். அதனால இவரோட ஹெல்ப்னால தான் விஷால் அப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அடுத்தது என்னன்னா, ஜே.கே. ரித்தீஷ் தான் ரமணா அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது விஷாலுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் ரமணாவும் நந்தாவும் ரித்தீஷ் அவர்களே வந்துட்டு விஷால் கிட்ட சேர முடியாத அளவு ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை ரித்தீஷ் அவர்களே மேடை பேச்சில் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து விஷாலுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த டைம் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. நிறைய ஊழல் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்தாலும் இவர் ரித்தீஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லுங்க, அவர் மேலே வந்துட்டு ஊழல் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜை வந்து பாதிக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் ரமணானந்தா க்ளோஸ் ஆகிட்டு இவரை ஒதுக்குனதுக்கப்புறம் இவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைம் நடந்த மலேசியாவில் வந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நிகழ்ச்சி வந்து நடத்துறதுக்காக போயிருக்காங்க. அந்த டைமும் வந்து ரமணா அவர்கள் அங்கே போயிட்டு அங்கே பண்ண ஆர்கனைசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பேரம் பேசியிருக்காரு. இதை வந்து என்ன பேசியிருக்காருன்னா, விஷாலுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கே வந்து ஒப்படைக்கிறோம் நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேரம் பேசியிருக்காங்க. இதை வந்து அந்த ஸ்பான்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்தீஷோட ஃப்ரெண்டு. அவர் வந்து இங்கே வரும்போது ரித்தீஷ் கிட்ட இதை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து ரித்தீஷ் மேடையிலே வந்துட்டு ஓப்பனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தீஷ் அவர்கள் காலமாயிட்டாரு. அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் நடித்த நடிகர் சங்க எலெக்ஷன்ல திருப்பி இவங்க ஜெயிச்சாங்க. அதே போல ப்ரொடியூசர் எலெக்ஷன்லையும் இவர் வந்துட்டு விஷால் அவர்கள் பிரசிடென்ட்டாவே வந்துட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சார். ரித்தீஷ் அவர்கள் இருந்திருந்தா கண்டிப்பா வந்து விஷால் அவர்கள் ஜெயிச்சிருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான்.
ஸோ அவருடைய காலம் வந்து அந்த டைம் நல்லா இருந்தனால ரித்தீஷ் அவர்கள் இறந்துட்டாரு, அது சூழ்நிலை ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அதனால வந்துட்டு வேற வழி இல்லாம இவர் தான் வந்துட்டு திருப்பியும் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில இவர் கூட இருந்த மற்ற நல்ல நண்பர்களும் விலகிட்டாங்க. அவர் கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா ரமணா. இவங்க 2 பேர் தான் அவரை வந்துட்டு வேற எங்கேயுமே டைவர்ட் ஆகாம பார்த்துக்கிட்டாங்க. இவர் எலெக்ஷன்ல என்னதான் நடிகர் சங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாலும், அந்த ப்ரொடியூசர் எலெக்ஷன்லையும் ஜெயிச்சிருந்தாலும், இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஒரு நல்ல பேரை வாங்கல அப்படின்றது தான் உண்மைங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் நடிகர் சங்க எலெக்ஷன்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான விஜயகாந்த் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து நடிகர் சங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க ரொம்பவே நல்லது பண்ணி ரொம்ப பேர் வாங்கினவங்க இவங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் வந்துட்டு விஷால் அவர்கள் அந்த அளவுக்கு பேர் வாங்குவார்னு எதிர்பார்த்து தான் அவர் வந்தாரு. ஆனா அவரால வந்து அந்த அளவுக்கு பேர் வாங்க முடியல. இவர் மேல வந்துட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் தான் இருந்துகிட்டே இருந்தது. அந்த அளவு வந்துட்டு மோசமானவரா மாறிட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உதவி செஞ்ச ரித்தீஷ் அவர்களையும் மறந்துட்டாரு. அதனாலேயே இவர்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு நல்ல விஷயங்களை சொல்றதையே வந்துட்டு விட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரீரெட்டியோட விஷயங்கள், அந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இதுவாயிட்டு இவர் மேல நிறைய பிளாக் மார்க் வந்து எல்லாராலையும் சொல்லப்பட ஆரம்பிச்சது. மக்களை வந்துட்டு இவர் வந்து ஒரு நல்ல பர்சன் கிடையாது போல இது அப்படி அது வரைக்கும் வந்துட்டு நம்ம வீட்டு பையன் நினைச்சிட்டு இருந்த விஷால் அவர்களை இவர் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி மக்களுக்கே தோன்ற அளவுக்கு இவர் வந்து நடத்தைகள் இருந்தது. அதுக்கப்புறம் நந்தாவும் ரமணாவும் விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படமும் வந்து சரியா போனால அந்த படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு மன உளைச்சல் எல்லாத்துலயும் மாதிரி இவர் வேற தப்பான வழிகளுக்கு போறதுக்கு தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கார்த்தி அவர்கள் ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டா சொல்லாம சொல்லியிருப்பார், இவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேட்டியில கேட்டிருப்பார். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு விஷால் அந்த டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கூட பிரச்சனை. ஆக்சுவலாக என்னன்னா லைக்கா கூட இவருக்கு பிரச்சனை ஆனதில் ஸ்ட்ரைட்டாக கோர்ட்லேயே போய் கேஸ் போடுற அளவுக்கு இவர் வந்துட்டு போனதுனால மற்ற ஃபினான்ஷியர்ஸும் இவர் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாரு அப்படின்ட்டு இவருக்கு ஃபினான்ஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இவரே வந்துட்டு இவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் எல்லா படத்தையும் இவர் நடிக்கிற படங்கள் எல்லாத்தையுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அந்த மாதிரி எடுத்த படங்கள் நிறைய படங்கள் வந்துட்டு அட்ட ஃப்ளாப் ஆனதுனால இவருக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு நஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரி மன உளைச்சல்ல நிறையவே வந்து பிரச்சனைகளை சுற்றி வச்சிருக்கனால விஷால் அவர்கள் தப்பான வழிகளில் போயிட்டு அதுக்கான மருந்தை அதை தேட ஆரம்பிச்சோன்னும் அவர் அதுக்கே ஃபுல்லாகவே அடிக்ட் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாச்சு. நீங்கள் இப்போ இந்த மார்க் ஆண்டனி ஒரு படம் வந்து லேட்டஸ்ட்டாக விஷால் ஓரளவு ஹிட் ஆகி நல்லா ஓடி இருக்கும். அந்த படத்தில் வந்து அவர் நடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவர் அந்த படத்தில் நடிக்கும் போது ஹோட்டல் ரூமில் வந்து ரொம்ப நேரமாக திறக்கலையாம். பயந்து போய் எல்லாருமே வந்துட்டு அவரை தட்டி கதவை வந்து உடச்சி எல்லாம் உள்ளே போய் பார்த்தா அவர் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாகவே தூங்கியிருக்காரு. அந்த அளவு அவர் வந்துட்டு உடம்பும் மனசும் வந்துட்டு சரியில்லாமல் சில தப்பான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து உதவி செய்யறதுக்கும் ஆள் கிடையாது. எதுக்குமே வந்துட்டு பிரச்சனைகள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுற்றி வந்து பிரச்சனைகளை மட்டுமே வச்சிருக்காரு. நல்ல நண்பர்களே வந்துட்டு இழந்துட்டாரு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் கூடயும் பிரச்சனை, அதனால தனியாக ப்ரொடக்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் கூடயும் பிரச்சனை ஆயிட்டு துப்பறிவாளன் 2 படம் எடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க. அங்கே போயிட்ட பிறகு இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைனால படம் ஷூட்டிங்கும் வந்து அப்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால வந்துட்டு நிறைய பொருட்செலவும் இவருக்கு வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு வந்துட்டு வாழ்க்கையில நெகட்டிவாவே போக இவரால் வந்துட்டு அதுல இருந்து ஏந்திக்க முடியல. அந்த ஒரு பிரச்சனைகள் அதுக்கான தீர்வா வந்து இவர் தேடின தப்பான வழிகள் எல்லாமே சேர்ந்து தான் இப்போ ஒரு உடல்நிலையை வந்துட்டு இந்த அளவு பாதிச்சிருக்கு. எந்த அளவு நம்ம வந்துட்டு பார்த்த விஷால் அவர்கள் வந்துட்டு கம்பீரமா சண்டைக்கோழி படமாகட்டும், அதுக்கப்புறம் நடித்த நிறைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பீரமான தோற்றமும் நம்ம பக்கத்து வீட்டு பையன்ற நினைப்பும் வந்து இருந்த மக்கள் இப்போ பார்க்கும்போது என்னடா இப்படி ஆயிட்டாரு, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு பார்க்குற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து இப்போ மாறி இருக்கு. அவளுடைய எண்ணங்கள் வந்து சரியா இருக்கணும். நமக்காக யார் யார் உண்மையாக உழைக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள நம்ம கூடவே எப்பவும் வச்சுக்கணும். அவங்கள வந்துட்டு ஏணிப்படி மாதிரி அவங்கள ஏறி வந்ததுக்கப்புறம் அவங்களை தட்டி விடுறதும் தப்பு, அதை விட்டுட்டு தப்பானவர்களை நம்ம கூட சேர்க்கறதும் பெரிய தப்பு. இதை தெரிஞ்சிக்காம நம்மளை வந்துட்டு முகஸ்துதின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நமக்கு உருவாகுன்றது விஷால் ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டாரு. ஸோ இவரோட நிலைமை மாறி இவர் பழைய மாதிரி மாறணுன்றதை நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டியாக இருக்கும் விஷாலுடைய இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம். நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.